இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. காதில் சேரும் மெழுகு போன்ற அழுக்கை வாரம் ஒரு முறையாவது குளித்து முடித்து வந்தவுடன் சுத்தம் செய்து விடுவோம். சுத்தம் செய்தவுடன் அந்த பட்ஸை தூர வீசிவிட்டுதான் அடுத்த வேலையே பார்ப்போம். சிலருக்கு காதை சுத்தம் செய்த பிறகு ஏதோ புதிய ஹெட்செட் மாறியது போல் சப்தங்கள் நன்கு கேட்பது போன்று உணர்வார்கள். ஆனால் ஆராய்ச்சியாளர்களோ தயவு செய்து காதில் உண்டாகும் அந்த மெழுகு போன்ற அழுக்கை நீக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அதுதான் காதின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது என்றும் கூறுகின்றனர். ஆம், இதுதான் உண்மை. காதில் உள்ள அழுக்கை நீக்குவது தவறு என்றாவது நீங்கள் யோசித்ததுண்டா? அது ஏன் காதில் உண்டாகும் அழுக்கு மற்றும் மெழுகு போன்று இருக்கிறது என? உண்மையில் மெழுகு போன்று உருவாகும் இது அழுக்குதானா? நமது காதில் அழுக்கு போன்று உண்டாகும் அந்த மெழுகு போன்ற பொருள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொலஸ்ட்ராலால் உருவாகிறது. அந்தந்த உயிரினம், வயது, உணவு முறை சார்ந்த காதில் உருவாகும் இந்த மெழுகு போன்ற பொருள் வேறுபடுகிறது, வேறு தாக்கம் பெறுகிறது. உண்மையில் நாம் அழுக்கு என எண்ணி வாராவாரம் சுத்தம் செய்து அகற்றும் இந்த மெழுகு போன்ற பொருள்தான் நமது காதினை பாதுகாக்கும் பாதுகாவலன். காதிலும் இறந்த செல்கள், பாக்டீரியாக்கள் போன்றவை இருக்கும். மேலும் நாம் அதிக சப்தம் கொண்டு பாடல்கள் கேட்பது காதை வலுவாக பாதிக்கும். அதிக சப்தம் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றிடம் இருந்து காதை காக்கும் தடுப்பானாக இந்த மெழுகு போன்ற பொருள் உதவுகிறது. நாம் பட்ஸ் பயன்படுத்தி காதுகளை சுத்தம் செய்வதுதான் உண்மையில் தவறு. பட்ஸ் அல்லது குச்சி போன்றவற்றை பயன்படுத்தி காதனை சுத்தம் செய்ய முனைவதால் அந்த மெழுகு போன்ற பொருள் காதின் உட்புறத்தில் கெட்டியாக சேர அல்லது படர ஆரம்பித்துவிடும். இதுதான் தவறான அணுகுமுறை. எனவே இதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். சில ஆராய்ச்சி முடிவுகளில் காதில் உருவாகும் இந்த மெழுகு போன்ற பொருளை எக்காரணம் கொண்டும் அகற்ற வேண்டாம் என்றும், இந்த மெழுகு போன்ற பொருள் அதிகரிக்கும் போது காதின் மேல் அல்லது வெளிப்புறங்களிலும் தோன்றும். அப்போது மட்டும் காதின் வெளிப்புறத்தை பஞ்சு அல்லது துணி அல்லது தண்ணீர் பயன்படுத்தி துடைத்து கொள்ளுங்கள் என கூறப்பட்டுள்ளது. தொப்புள் மற்றும் கண்களின் ஓரத்தில், இதர உடல் பாகங்களின் இடுக்கு பகுதிகளில் உண்டாவது போன்ற வியர்வை மற்றும் அழுக்கு கலந்த பொருள் அல்ல இது. இது காதினை பாதுகாக்கும் பொருளாக தான் நாம் காண வேண்டும். எனவே இந்த வேறுபாட்டை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நமது வீட்டில் பாட்டி மற்றும் அம்மாக்கள் கறிவேப்பிலை, குச்சி போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி காது குடைவார்கள். இதை முதலில் நிறுத்த வேண்டும் என்று கூற வேண்டும். இதனால் காதின் உட்பகுதியில் இருக்கும் மென்மையான ஜவ்வு பகுதி பாதிக்கப்படும். இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.